வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மனிதாபிமானம். ஒரு அம்மா துப்புரவு வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பை கிடச்சிது. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, யாரோ சாப்பாட்டு பையை இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்குது ரோட்டில். சரி, நாம் அதை எடுத்துகிட்டு போகலாம், யாராவது வந்து கேட்டால் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்க வேலையை முடிக்கிற வரைக்கும் யாருமே வந்து கேட்கல. அவங்க சரி நம்ம இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ ஒரு ஆட்டோவில் ஏறி போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஆட்டோவில் போகக்குள்ள அவங்களுக்கு சில சமயம் பசிச்சா அவங்க சாப்பாடு ஏதாவது கிடைச்சா சாப்பிடுவாங்களாம். அன்றைக்கி எதுவும் கையில் இல்லாததால் சரி ஏதோ இந்த பையில் சாப்பாடு இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து சாப்பிட்லான்னு திறந்தாங்களாம். திறந்து பார்த்தா அதில் தங்க நகைகள் நிறைய இருந்துச்சான். உடனே அவங்களுக்கு ஒன்றுமே புரியலையாம், பதட்டமாயிட்டாங்களாம். வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட, ஏங்க இதில் பாருங்கள், இந்த மாதிரி யாரோ ரோட்டில் ஒரு பேக் இருந்துச்சுங்க, எடுத்துகிட்டு வந்தேன், தங்க நகைகள் இருக்குது அப்படின்னு காட்டினாங்களாம். உடனே அவர், இது வந்து நமக்கு தேவையில்லாதது, நாம் இது மேலே எந்த விட ஆசையும் படக்கூடாது, வா நம்ம கொண்டு போய் இதை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டாரு. அங்கே ஏற்கனவே நகையை தொலைச்சவங்களும் அங்கே வந்திருந்தாங்க. அவங்க இதை பார்த்துட்டு ரொம்ப ஆனந்தமாக அவங்கள கட்டி பிடிச்சி அழுதாங்களாம். நான் ஒரு கல்யாணத்துக்காக இந்த நகையை சேர்த்து வச்சுருந்தேன் கஷ்டப்பட்டு, ஏதோ ஒரு விதத்தில் இது மிஸ் ஆயிடுச்சு, இப்போ நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள பார்த்து ரொம்ப கண்ணீர் வடித்து அவங்கக்கிட்ட ரொம்ப இதுவாக அன்பாக பேசினாங்க. அப்போ தான் இதை பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த தொலைச்சவங்களுக்கு அந்த நகையை கொடுத்ததில் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். அந்த செயலை பார்த்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தவங்க, ரோட்டில் இருந்தவங்க, மற்றவங்க எல்லாருமே அவங்கள ரொம்ப பாராட்டினாங்களாம். தமிழ்நாடு முதலமைச்சரும் அவங்கள பாராட்டி 1 லட்ச ரூபா கொடுத்தாங்களாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறதுக்கே எனக்கு காசு இல்லாமல் யார்கிட்டையாவது கடன் வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு கடவுள் வந்து இந்த மாதிரி எனக்கு முதலமைச்சர் மூலயமா 1 லட்சம் கொடுத்து இந்த பொங்கலை நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாட வச்சுட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இதிலேருந்து என்ன தெரியுது, நாம் மற்றவங்க பொருள் மேலே ஆசைப்படாமல் நியாயமாக நடந்துக்கிட்டால் கடவுள் நமக்கு தேடி வந்து உதவி பண்ணுவாருங்கிறது இந்த கதை மூலம். இது கதை கிடையாது, இது உண்மையாக நடந்தது. இந்த ஒரு சின்ன சம்பவத்தை நம்ம எல்லாரும் மனசில் ஏற்றுக்கிட்டு அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாமல் நல்ல ஒரு மனிதாபிமானத்தோடு நடந்துக்கணும்னு இதிலேருந்து நம்ம கற்றுக்கணும். வாழ்க வளமுடன்.